அரபிக்கடலில் மே 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மார்ச் மாதத்திலிருந்தே கோடை வெயில் இருந்தது. கோடை வெயில் வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை கடந்து பதிவானது. மே முதல் வாரம் வரையுமே வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. அதன் பிறகு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. சென்னையிலும் கூட மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் முழுவதுமாக தணிந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது. இன்னும் ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் இன்னும் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த சில தினங்களுக்கான வானிலை நிலவரத்தை பார்ப்போம். அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4 தினங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கான வாய்ப்புள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு பகுதியில் 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக மே 22ஆம் தேதி அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும். இதனால் தமிழகத்தில் மே 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மே 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.